அதாவதுங்க, பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு இடத்த ஒன்ன பார்த்தோன்னே உடனே பதில் சொல்லுவாங்க. இது இப்படி தான், இது இப்படி தான், இப்படி தான் டக்குன்னு பேசுவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, யோசனை பண்ணி பேசுகிற மாரி இருக்காது. கட கட கடன்னு பேசுவாங்க. ஆனா பூராமே வித்தியாசமா தான் இருக்கும். அவங்க பேசுறது ஒண்ணா, மனசுல ஒண்ணு, வெளியில ஒண்ணா தான் பேசுவாங்க. ஒருத்தர் ஒண்ண பார்த்து பொறுமையா எடுத்து சொல்லுவாங்க. சரி பொறுமையா பார்த்து சொல்றாங்க, நல்லவங்க, நல்லா பதில் சொல்றாங்கன்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் கிடையாது. நம்மளை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதத்தான் அவங்க கணக்கெடுப்பாங்க. பொறுமையா பார்த்து என்ன நம்ம பேசுகிறோம், நம்மகிட்டருந்து என்ன சில வார்த்தைகள வாங்கிக்கிட்டு, நமக்கு என்ன பதில் சொன்னா நம்மகிட்ட மேற்பூப்பா நம்மட்ட பேசுவாங்க. இதே வெளியில போயிட்டு நம்மள கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அத பார்ப்பாங்க. இதாங்க சாதகம். இதே நம்ம ஓப்பனா பேசுறது யாருங்க? இப்ப சில பேர் பார்த்து நம்மளோட பேசி, நம்ம கேரக்டர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம புரணி பேசுவாங்க நம்மள பத்தி. அசிங்கமா, தப்பானதா பேசுவாங்க. சில பேர் ரொம்ப நம்ம சொல்றத மரியாதையா கேட்குற மாரி கேட்டு, நல்லவங்க மாரி நடிச்சு, அத போய் வெளியில சொல்லி நம்மள கேவலப்படுத்துவாங்க. சில பேர் என்னம்பாங்க, ரொம்ப கோவமா டக்கு டக்குன்னு பேசுற மாரி தெரியும். எதார்த்தமா கோவமா பேசுறாங்க அப்படின்னு நம்ம எதார்த்தம் பேசிட்டோம்னா, இத மத்தவங்ககிட்ட சொல்லி நம்மள கேவலப்படுத்திருவாங்க. சரி நல்ல உள்ளம் எதுங்க? டக்குன்னு பளிச்சுன்னு பேசுறாங்க பாருங்க. தெளிவா பேசுவாங்க. உடனே இது இப்படிதான், இது இப்படிதான் சொல்லுவாங்க. இத பார்த்தோனே இது இப்படிதான் சொல்லுவாங்க. பளிச்சுன்னு பேசுவாங்க, பளிச்சுன்னு பண்ணுவாங்க. அது யாருக்கு வருங்க? ஆனா அசிங்கமாவும் பேசுவாங்க. பச்சை வார்த்தையும் பேசுவாங்க. அவங்க வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தை தான் வரும். அசிங்கமான வார்த்தை தான் வரும். ஆனா நெனச்ச இதுதான் நடக்கும்னா இத சொல்லிருவாங்க. அப்ப அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு, வெளியில வச்சு பேசவே மாட்டாங்க. அது யாருக்குங்க வரும்? 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தா நெருப்பு மாரி பேசுவாங்க. பளிச்சு பளிச்சுன்னு பேசிருவாங்க. வச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. மாமன், அக்கா, தங்கச்சி அப்படிலாம் வச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. பட்டு பட்டுன்னு நெருப்பு மாரி பேசிருவாங்க. பக்கத்துல சொல்லுவாங்க, "என்ன தம்பி ஒரு அக்கா தங்கச்சிய பார்த்து இப்படி பேசிட்டீங்க. ஒரு மச்சான பார்த்து இப்படி பேசிட்டீங்க. இதெல்லாம் நாளைக்கு வேணும் வெளுன்னு நினைக்கணும்ல" அப்படிம்பாங்க. அத நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு தோணுச்சு நான் பேசிட்டேன். நான் இதத்தான் செய்வேன், இப்படி தான் பேசுவேன். இஷ்டம்னா இருக்கட்டும், இல்ல போயிட்டே இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அதே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா, அது இந்த சூரியனாவது கொஞ்சம் அமுக்கி வாசிக்கும். அடக்கி வாசிக்கும். செவ்வாய் அடக்கியே வாசிக்காது. எடுத்தேன் கமுத்தேன் கை நீட்டிடும். தப்புன்னு அவன் செஞ்சது தப்புன்னு அடிச்சுப்புடுவான். இவன் 1000 தப்பு பண்ணுவான். ஆனா மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட போயிட்டே இருப்பான். இதாங்க செவ்வாயோட வேலை. சனி என்ன பண்ணும் தெரியுமா? சனி அசிங்கமான வார்த்தை யூஸ் ஆகுங்க. வார்த்தை அதே சொல்லுவாங்கள்ல, புளுத்த வார்த்தை பேசுறாங்க. அசிங்கமா பேசுறாங்க. பெத்த தாய் தகப்பனா இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்த சகோதரன், சகோதரிக்குன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அசிங்கமா பேசுறாங்க வார்த்தை. அது சனி 2ஆம் இடத்துல இருந்தா. ஆனா சனி 2ஆம் இடத்துல இருந்தா அசிங்கமா பேசுவாங்க. ஆனா மனசுல ஒண்ணும் வச்சு பேச மாட்டாங்க. ஓப்பனா பேசிருவாங்க. டக்குன்னு உடைச்சிருவாங்க. வச்சு பேசணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சனி 2ஆம் இடத்துல இருக்கிறவங்க பாருங்க, அசிங்கமான வார்த்தை, ரொம்ப தகாத வார்த்தை பேசுவாங்க. பேசுனாலும் உண்மைய பேசிருவாங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது கோபம் கலந்த பேச்சு இருக்கும். ஆனா உண்மைய பேசிருவாங்க. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்குது. ஆனா உண்மை பேசுவாங்க. நெருப்பு மாரி பேசுவாங்க. ஆனா உண்மைய பேசிருவாங்க. ஒண்ண வச்சு மறைச்சு பேசுறது அவங்ககிட்ட வரவே வராது. இதுதாங்க சாதகம். சாதகத்துல 12 பாவம், 27 நட்சத்திரம், 108 பாதம். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ தெளிவா வரும். சாதகத்த நீங்க படிச்ச முன்னாடி உங்க சாதத்த நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் நம்ம ஆரம்பத்துலருந்து வாழ்ந்தோமா? இப்படிலாம் இருந்தோமா? இதெல்லாம் நெசமா? பொய்யா? அப்படின்னு உங்களுக்கே தோணும். உண்மையான சாதகத்த படிச்சுட்டு நீங்க பாருங்க. கண்டிப்பா தெளிவா இருக்கும். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் அஸ்ட்ரோ பழனி டிவி பாருங்க. என்னுடைய அதாவது என்னன்னா, வீடியோவ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.